மக்களை இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பார்க்க போறோம். பொன்னாங்கண்ணி கீரை உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்க வாரத்துல ஒரு நாளாவது பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க, இல்ல மாசத்துல 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ வேக வச்ச பருப்பு இங்க இருக்கு. டுடே we are going to make the greens, which is பொன்னாங்கண்ணி. The name of the greens is பொன்னாங்கண்ணி. For this பொன்னாங்கண்ணி பொரியல், stir fry. For this we need a lentils, boiled lentils. This is பொன்னாங்கண்ணி கீரை. கொஞ்சம் கையில எடுத்து காட்டுங்க. This is called பொன்னாங்கண்ணி கீரை greens. சரி. And there's onion. This level of dry chili and mustard and a little bit of uridal. Chopped onion is here. Here is பொன்னாங்கண்ணி கீரை. One cup of oil. One cup of oil mixed. Waiting for the oil to heat. அதாவது ஒரு கப்பு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்காங்க. அது காயறதுக்கு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க மக்களே. கடுகு, உளுத்தம் பருப்பு, the uridal and mustard. Little bit of uridal and mustard mixed already for the first fry, and then more uridal. முதல்ல கொஞ்சமா உளுத்தம் பருப்பும் கடுகம் போட்டாங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்காங்க, போட்டு தாளிக்கிறாங்க. Now dry chili mixed. இப்போ காஞ்ச மிளகாவை கலந்துருக்காங்க. வெங்காயத்தை இப்போ கொட்டிட்டாங்க. Now onion also mixed. This is how you have to make the பொரியல் of பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்றதுக்கு இப்படிதான் பண்ணணும். பார்த்து வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல உங்களுடைய மகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா இந்திய மகனும் மகளும் வெளிநாட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றதுக்கு தனியா இருக்கும் போது உதவும். நிறைய பேர் இப்ப ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறாங்க பசங்க. ஆனா அவங்க கேட்ட சுவையில கிடைக்க மாட்டுது. அதனால நீங்க இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோக்களை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும் போது அவங்க எளிதாக கத்துப்பாங்க. கத்துக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. So I'm telling students in overseas, they can very easily to cook. After watching this, now பொன்னாங்கண்ணி கீரை is mixing. பொன்னாங்கண்ணி கீரையை கலக்குறாங்க. So many Indian students studying in America and many different countries and also working, they want to eat Indian food, but they are not able to find these type of food. So whenever they are free, they can watch these type of videos and they can also cook easily when they want. Very nice smell. நல்லா ஒரு கமகமான ஸ்மெல் வந்திருக்கு. உப்பு, சால்ட் காட்டுங்க, எவ்வளவு போடுறீங்க? This level of உப்பு is mixing the salt. உப்பு mixed. Salt is mixed. உப்பு கலந்தாச்சுங்க.
பொன்னாங்கண்ணி கீரை. This greens is very good for skin, particularly, and good for the eyes also. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாம உங்கள் மேனி தோலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால அது இல்லாம உங்களுக்கெல்லாம் அந்த தோல்லாம் நல்லா மென்மையா இருக்கும், சுருக்கம் விழாம பார்க்கும். நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. Many people getting wrinkles now. So when you eat this பொன்னாங்கண்ணி கீரை, the greens, it will protect you from aging. பொன்னாங்கண்ணி கீரை. Little bit of water mix. Quarter glass of water mixed. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கலந்துருக்காங்க அம்மா. கலரி விடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச பருப்பை அதுல கலக்க போறாங்க. So we have to wait more 5 minutes, and after that the mother is going to mix this boiled lentils in பொன்னாங்கண்ணி கீரை. ஆச்சுங்களா? The boiled lentils mixed, துவரம் பருப்பு வேக வச்ச துவரம் பருப்பை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கலரி விட்டோமா? தண்ணி கொஞ்சம் ஊத்தணுமா? For more 5 minutes, the பொன்னாங்கண்ணி கீரை is ready. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சா? பொன்னாங்கண்ணி கீரை இஸ் ரெடி.